ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து சட்டென்று மாறுது வானிலை. ஏஆர் முருகதாஸ் டீம் பட்டறையிலிருந்து வந்த இயக்குனர் பாபு விஜய், குறிப்பாக ஏஆர் முருகதாஸுடைய டீம்லேருந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு சின்ன எதிர்பார்ப்புக்கும், கணிதன் படம் எடுத்த டேரக்டராக இருக்கட்டும், நம்ம டிமாண்டி காலனி படம் எடுத்த டேரக்டராக இருக்கட்டும், எங்கேயும் எப்போதும் படம் எடுத்த டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு படத்தோடு தான் வருவாங்க. அதனால் இந்த டேரக்டர் மேலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன சொல்கிறது, விமர்சனத்தில் சொல்கிறேன். கதை என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜெய், அவருக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பார். அவர் வந்து கம்ப்யூட்டரை நோண்டுறதுல ஒரு பெரிய புலி. அவர் யோகி பாபு, ஆதித்யா கதிர், சத்யன் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் எங்களுடைய வந்து ஹீரோயின், அவங்க மீனாட்சி கோவிந்தராஜன். அந்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். அவங்க ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு மினிஸ்டர். முதலமைச்சர் யாருன்னா சரவண சுப்பையா. சரவண சுப்பையா எதுக்காக மீனாட்சியோட அப்பாவை மினிஸ்டர் ஆக்கியிருப்பாருன்னா, தன்னுடைய வயது அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, மீனாட்சியை கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய அரசாட்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜாதகக்காரர் சொல்லியிருப்பார். அதனால் மீனாட்சி வந்து கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிப்பார். அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பெருசாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கதை ஒரு பக்கம் போகும். இடையில மறுபடியும் இந்த ஜெய் வந்து ஒரு கட்டத்தில் மீனாட்சியை மீட் பண்ணி 2 பேருக்கும் காதலாகி கசுந்திருகி அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தோணும், இதுக்கடுத்து அந்த முதலமைச்சர் ஜெய் என்ன பண்ணார், அடிச்சாரா, வெட்டினாரா, குத்தினாரா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை. இன்னொரு கதை இருக்கு. இன்னொரு கதை என்னன்னா, நிறைய ரிசார்ட்ஸ்லாம் நிறைய வச்சு நடத்துறாரு வில்லன். அவருடைய வேலை என்னன்னா, அந்த ரிசார்ட்ஸ்ல தங்குறவங்களெல்லாம் நைட்டு என்ன பண்றாங்கன்னு வீடியோ எடுத்து அந்த வீடியோ விற்கிறது. ஸோ அங்க வந்து ஜெய்யும் இவங்களும் போறாங்க. அங்க ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. இந்த முதலமைச்சர் என்ன பண்ணாரு, அந்த வில்லன் இவங்களை வீடியோ எடுத்தாரா, அந்த வீடியோவை ஜெய் எப்படி ரெக்கவர் பண்ணாரு என்பதுதான் ஒட்டுமொத்தமாக கதை. நிறைய துண்டு துண்டா பிச்சு தான் கதையும் இருக்கு. நானும் பிச்சு தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நடிகராக ஜெய் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னா, நிறைய இடத்துல விஜய் வந்து அங்கங்கே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை விஜய் வந்து நம்ம நடிக்க மாட்டாருங்கிறதுனால இப்போ முதலமைச்சராகவும் ஆகிட்டாரு, நடிக்க மாட்டார் கண்டிப்பாக. அதனால் அந்த இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு படத்தில் யோகி பாபு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. பனையூரில் போய் அவர் காலில் விழுந்தாதான் அவர் நடிக்க கூட்டு வந்துடணும்ப்பா, இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு. அது நமக்குமே ஒரு இடத்துல தோணுச்சுது, என்னையா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. யோகி பாபுடைய கேரக்டர் வந்து ஒரு வில்லனுக்கான கேரக்டர் கூட அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருந்தார். ஏன்னா சில குரூரமான வேலைகள் இதில் பண்ணுறாரு. அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் சொப்னா அப்படின்ற கேரக்டர்ல காவியா, என்னுடைய நண்பி தான் அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு பேசுறது வைக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆதித்யா கதிர் கூடுமான வரைக்கும் ஒரு காமெடி கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். வில்லன் கேரக்டர் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்துச்சு. அது எப்படின்னா, வழக்கமான வில்லன் மாதிரி, நான் யார் தெரியுமா அப்படி பேசும்போது நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சுது. சரவண சுப்பையா வந்து பெரிய பில்டப்பாக தான் ஒரு முதலமைச்சர், அவரால் என்னன்னாலும் பண்ணிட முடியும்னு பார்த்தா பொசுக்குன்னு திடீர்னு காணாமலே போயிட்டார். கால் சீட் இல்லையா, இல்லை அவர் வரலையா என்னன்னு தெரியல, அவர் அப்படி போயிட்டார். ஆதித்யா கதிர் கொடுத்த வேலையை செஞ்சுருந்தார். மீனாட்சி கோவிந்தராஜன் கதாநாயகி ரொம்ப அழகாகவே தான் இருந்தாங்க, ரொம்ப கிளாமராலாக இருந்தாங்க. நடிப்பும் உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக தான் வந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சின்ன அந்த கேரக்டர் வார்ப்பில் வந்து ஒரு சரியான நேர்த்தி இல்லாதனால பெருசாக அவங்களாலையும் ஹோல்ட் பண்ண முடியல படத்தை. சினிமாட்டோகிராஃபர் அவருடைய வேலை வந்து எந்த இடத்துலையும் பெரிய அளவில் நம்மளால் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஓரளவு இருந்துச்சு. இன்னும் கூட சில அந்த ரிச்சர்ட் எம்நாதன் இன்னும் கூட சில லைட்டிங் விஷயத்துலையும் கொஞ்சம் சிக்கனமாக படம் பிடிக்கிறேன்னு சொல்லி 2 இடத்துல சில இடத்துல குறைச்ச மாதிரிலாம் தெரிஞ்சுது. அதை சரி பண்ணியிருந்திருக்கலாம். கிறிஸ் கோபாலகிருஷ்ணனோட இசையில் பாடல்களும் ஒர்க் அவுட் ஆகலை, பின்னணி இசையும் ஒர்க் அவுட் ஆகலை. என்ன சொல்கிறேன்னு தெரியல. படம் ஏன் நமக்குள்ள முழுமையாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கதையே முதல்ல வந்து ரொம்ப நம்பகத்தன்மையை விட யதார்த்தத்தை தாண்டி நிற்கிற கதை. ஒரு முதலமைச்சர் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு அவர் எவ்வளோ சின்சியராக ஃபாலோ பண்ணுவார். ஜெய் அவர் பாட்டு கல்யாணம் பண்ணி ஹனுமூனு கூட்டு போயிட்டாருன்னா அது வரைக்கும் அந்த முதலமைச்சர் பார்த்துக்கிட்டே இருப்பாரா, சும்மா இருப்பாரா? சரி, அவருக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் இல்லையா? அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங்கே இல்லை. இது இல்லாமல் நம்ம ஜெய்யோட சக வயது வில்லன் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் மீனாட்சி மேலே பயங்கரமாக ஒன் சைடாக பயங்கரமாக லவ் பண்ணுறாரு, அவங்களை அடைய ஆசைப்படுறாரு. அவரும் திடீர்னு இடையிலே பிச்சுட்டு போயிடுறாரு. அவரோட ஃபினிஷிங் என்னன்னே தெரியல. வில்லன் ஒருத்தர் மெயின் வில்லன் மாதிரி அந்த ரிசார்ட்ஸில் வீடியோஸ் இது பண்ணுவார் இல்லையா, அவருக்கு மட்டும் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவுமே கன்வின்சிங்காக இல்லை. எந்த ஒரு நிறைய கேரக்டர் ஃபினிஷிங் இல்லை, ஃபினிஷிங் இருந்ததுக்கு கன்வின்சிங் இல்லை. அப்படிங்கும்போது அந்த படம் நமக்குள்ள எப்படி கனெக்ட் ஆக வாய்ப்பு இல்லைல்ல. ஹீரோவோட பிரச்சனை, ஹீரோயினோட பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துங்கப்பா, நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியான விஷயங்கள்லாம் இருந்தனால இந்த வானிலையோட கணிப்பு வந்து பல இடத்துல தாறுமாறாக மிஸ் ஆகிடுச்சு. அவங்க நல்லா மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வெயில் போட்டு காய்ச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு எந்த இடத்துல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கை தராத ஒரு படமாக ஜெய்க்கு இது அமைஞ்சது. ஒரு துயரமான சம்பவம் தான். என்ன சொல்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.